அன்பர்களே, இந்த பதிவில் நாம் கோயில் பூசாரிகளும் வீட்டில் பூசை செய்வோரும் கடைபிடிக்க வேண்டிய பூசை முறைகள் என்பது பற்றி பார்ப்போம். ஒருவர் வாகனத்தில் பயணிக்க வேண்டுமானால் அதற்கு ஓட்டுநர் மிக முக்கியம். ஒருவர் வணிக கடைக்கு செல்லும்போது அங்கு கடைக்காரர் மிக முக்கியம். அதுபோலவே ஒருவர் கோயிலுக்கு வழிபடச் சென்றால் அங்கு பூசகர் மிக முக்கியம். வாகன ஓட்டுநருக்கு பயிற்சி முக்கியம். வணிக கடைக்காரருக்கு அனுபவம் மிக முக்கியம். அதுபோலவே கோயில் பூசகர்களுக்கும் பயிற்சியும் அனுபவமும் மிக முக்கியம். ஒவ்வொரு பூசகர்களும் நன்னீராட்டு முறைகள், அலங்கார முறைகள், நடைமுறை ஒழுங்குகள், சாமிகளுக்கு உரிய வர்ணிப்பு, புகழ் மாலை மந்திரங்கள், பூசை மந்திரங்கள், யோகநிலை சொல்மாலைகள், அதாவது அபிஷேக, அர்ச்சனை, ஆராதனை மந்திரங்கள், தியான ஸ்லோகங்கள் போன்றவற்றை தெரிந்திருத்தல் அவசியம். இவைகளில் உரிய முறையான பயிற்சியும் அனுபவமும் பெற்றிருப்பது தனி சிறப்பு. இன்றைய உலகில் மனித இனப்பெருக்கம் ஒருபுறம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதுபோலவே சிறிய பெரிய கோயில்களும் பெருகிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே பூசகர்களின் தேவையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பாரம்பரிய பூசகர்களும் கூட முறையாக பூசை முறைகளை கற்றறிய வேண்டிய அவசியமும் உள்ளது. பூசகர்களாக, அதாவது பூசாரிகளாக தொடர்ந்து இறைப்பணி செய்யும் ஒருவருக்கு புற தூய்மையும் அகத்தூய்மையும் முக்கியம். புற தூய்மையை சூரிய உதயத்திற்கு முன்பாகவே துயில் நீங்கி காலை கடன்களை முடித்து குளித்திருத்தலும் தூய ஆடை அணிதலும் வேண்டும். மேலாடை தவிர்த்து மேல் துண்டு அணிதலும் இடுப்பு துண்டு கட்டுதலும் வேண்டும். நாள்தோறும் குலதெய்வ விருப்ப தெய்வ பூசையை தனது இல்ல பூசை அறையில் செய்தல் வேண்டும். பூசாரிகள் புகைப்பிடித்தல், மது, மாமிசம் அருந்துதல் போன்றவற்றை கண்டிப்பாக தவிர்த்தல் வேண்டும். இதில் பலியும் அசைவ படையலும் உடைய கோயில் பூசாரிகளுக்கு சில விதிவிலக்கு உண்டு. பூசாரிகள் கழுத்தில் கடவுளர்களுக்கு உகந்த மாலைகளை அணிந்திருத்தல் வேண்டும். பூசகர்கள் கோயிலில் உள்ள சாமி சிலைகள், கோயில் கருவறை, பந்தி பரிவார திருவறை மற்றும் கோயிலின் திருமுற்றம் போன்றவற்றை சுத்தமாக வைத்திருப்பதோடு தனது உடலையும் சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். அதாவது உடல் சுத்தம், கோயில் சுத்தம் என்பதோடு கோயில் பூசை பொருட்கள் சுத்தம் ஆகிய மூன்றும் முக்கியம். அடுத்து கோயிலின் மூல கருவறையில் விளக்கெறிதலும் அங்குள்ள அந்தந்த தெய்வங்களுக்கு உரிய மூல மந்திரங்களை சித்த சுத்தியோடு உச்சரித்தலும் வேண்டும். இந்த ஒழுங்குமுறைகள் இல்லத்தில் பூசை செய்வோருக்கும் பொருந்தும். கோயிலில் பூசை செய்வோரும் இல்லத்தில் பூசை அறையில் பூசை செய்வோரும் பூசையின் போது ஏன் சில செய்முறைகளை ஒரு குறிப்பிட்ட வரிசையில் செய்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வது அவசியம். நமது வழிபாடுகளில் நாம் கடைபிடிக்கும் பூசை முறைகளானது முற்றிலும் நாம் நமது விருந்தினரை விருந்துக்கு அழைப்பது, அழைப்பை ஏற்று வந்தவரை உபசரிப்பது, அவரை மகிழ்விப்பது,
அவரிடம் கோரிக்கை வைப்பது, அவரை வழி அனுப்புவது எனும் முறைகளைத்தான் கடைபிடிக்கின்றோம். உதாரணமாக, நமது வீட்டிற்கு ஒரு மதிப்புமிக்க உறவினர் வந்தால் முதலில் அவரை வாருங்கள் என வரவேற்போம். அடுத்து அவருக்கு கை கால் கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்து அமர்வதற்கு இருக்கை கொடுப்போம். குடிப்பதற்கு நீராகாரம் கொடுப்போம். அடுத்து குளிக்கச் செய்வோம். மாற்றிக்கொள்ள ஆடை கொடுப்போம். அலங்காரம் செய்து கொள்ளச் செய்வோம். அடுத்து அறுசுவை உணவு கொடுப்போம். வெற்றிலை பாக்கு, தாம்பூலம் மற்றும் கனி வகைகள் கொடுப்போம். அதன் பின்பு வந்த நோக்கம் கேட்போம் அல்லது நமது கோரிக்கையை முன்வைப்போம். அவரது ஆசி ஆதரவு வேண்டுவோம். வாக்குறுதி கேட்போம். அடுத்ததாக அவரை மீண்டும் வழி அனுப்பி வைப்போம். இதே நடைமுறையில் நமது கோயிலில் அல்லது பூசை அறையில் உள்ள தெய்வத்தை அழைப்பது, பாவனைகள் மூலம் மரியாதை உபசரிப்பு செய்வது, அருள் வேண்டுவது, பிறகு வழி அனுப்பி வைப்பது எனும் இம்முறையில் பக்தியுடன் முதலில் இது, அடுத்தடுத்து இது எனும் வரிசை ஒழுங்கில் பூசை செய்து வழிபட வேண்டும். இதுவே நமது முன்னோர்களும் நாமும் இன்றளவு கடைபிடித்து வரும் வழிபாட்டு அடிப்படை ஆகும். இவ்வாறு பூசை செய்யும் பூசாரி அடுத்ததாக தனது அகத்தை சுத்தி செய்தல், சாஸ்தா வழிபாடு செய்தல், மனதை ஒருமுகப்படுத்துதல், தீர்மானம், கலச பூசை, பரமானு பூசை, பீட பூசை, குருவணக்கம், மணியோசை, அழைப்பு பூசை, அமர்வு பூசை என பூசை முறைகளை அடுத்தடுத்து நிகழ்த்த வேண்டும். இது குறித்தான விவரங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.